அனைவருக்கும் வணக்கம். பொங்கல், தைப்பொங்கல், அது பேர்லேயே இருக்குது பாருங்கள். தை 1 தான், அப்போது தைப்பொங்கல் அப்படின்னு. இது என்ன பொங்கல் அப்படின்னா, பொங்கல் அப்படிங்கிறது ஒரு உணவோட பெயர் மட்டும் இல்லை. நம்ம கேட்கும்போது வேடிக்கையாக இருக்கலாம். இது ஒரு உணவோட பெயர் மட்டும் இல்லை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கணும், இல்லை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு பெரிய திருநாள் எது அப்படின்னா அது இந்த பொங்கல் திருநாள். நீங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த உழைக்கிற கருவிலேருந்து, அந்த உழைக்கிற மாடுலேருந்து, அவங்களுக்கு உதவியாக இருக்கிற அந்த சூரியன், மழை, இயற்கை சக்திகள் எல்லாருக்குமே நன்றி செலுத்துகிற ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். அப்படிப்பட்ட அவங்களுக்கே விவசாயிகளுக்கே இருக்கப்போ அப்போ மனுஷங்களாக இருக்கிற நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க, தண்ணி கொடுக்குறவங்க, நம்மளுக்கு தண்ணி கொடுக்குற இயற்கை எல்லாமே ஒரு விஷயமும், ஒரு காற்று இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நம்மளால் உட்கார முடியல. இந்த மாதிரி இயற்கை சக்திகள் எதெல்லாம் நம்மளுக்கு உதவியாக இருக்கோ அத்தனை சக்திகளுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு பெரிய விழாவாக இந்த பொங்கல் திருநாளை நம்ம எடுத்துக்கணும். இந்த பொங்கல்ங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பொங்கு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த பொங்கல் அப்படிங்கிறது. பொங்கு, பொங்கல் நம்ம தெரியும். ஒரு புது பானை எடுத்து அதில் பச்சரிசி, பால், வெல்லம் எல்லாம் போட்டு பொங்கல் நம்ம செய்கிறோம். அப்படி இந்த பொங்கு அப்படிங்கிற வார்த்தையில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்படி இந்த பால் பொங்கி இந்த பொங்கல் பானையிலிருந்து வெளியில் வழியுதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் செழிப்பு, செல்வம், வளம், என்னென்ன விதமான இந்த 16 வகை செல்வங்கள் இருக்கோ எல்லாமே அந்த மாதிரி பொங்கி வழியணும் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பொங்கல் ஏன் அப்படின்னா, குறிப்பாக தமிழர்கள் தங்களோட வாழ்வில் நன்றி சொல்கிறதுல ரொம்ப கடமைப்பட்டவங்க தமிழர்கள். அதனால்தான் குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகையை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் கொண்டாடுற வகையில் இந்த பொங்கல் பண்டிகை அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் இந்த பொங்கல், இது ஏன் இந்த பேர் வந்துச்சு? எல்லாருக்கும் பேர் வந்துடுறது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த பொங்கல் இதற்கு என்ன பேர் அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பெயர்ச்சி ஆகிறார். அப்படி இந்த இடம்பெயர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு பேர். அதுதான் காலப்போக்கில் மகர சங்கராந்தி, பொங்கல், தைப்பொங்கல், தைத்திருநாள், இப்படி நம்ம வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயர்களை வச்சுக்கிட்டோம். குறிப்பாக நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா வருடமும் ஜனவரி மாதம் 14லிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கட்டாயம் இந்த நாட்கள் பொங்கல் பண்டிகை கட்டாயமாக கொண்டாடப்படும். இது உலக வழக்கம், மாறாத நியதி இது. சரி, இப்போ எப்போலேருந்து இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் அப்படின்னா, சோழர் காலம் தொட்டே இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். இதில் நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சோழர் காலத்திலேருந்தே ஒரு பண்டிகை வச்சு இப்படி தான் கொண்டாடணும், இப்படி தான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை, ஏதோ அந்த காலம்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. நானே ரொம்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். என்னோடய பாட்டி செய்வாங்க கிராமத்தில். எப்படி செய்வாங்க அப்படின்னா, அடுப்பு கோடு வெட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அடுப்பாக கோடு வெட்டி அதிலேருந்து மறைவிடம் கட்டி, ஏன்னா காற்றடிக்கும், அடுப்புக்கு தீ வேணும் அப்படிங்கிறதுக்காக மறைவிடம் கட்டுறோம் அப்படின்னு கட்டி கோலம் போட்டு காவி போடுறோம் அப்படின்னு சொல்லி காவி கலர் பார்டர்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடுப்பு ரெடி பண்ணுவாங்க. முதல்ல விறகடுப்பு ரெடி பண்ணுவாங்க. புதுசாக தான் பானை ரெடி பண்ணிப்பாங்க. வருஷம் மண் பானையில் பழக்கம் இருக்கும், இல்லை வெங்கல பானையிலையும் இருக்கும். வெண்கல பானையாக இருந்தால் ஒரு வருஷம் பயன்படுத்தினதே பயன்படுத்திக்கலாம், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அந்த பானையெல்லாம் சுத்தம் செஞ்சு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 விரலால் திருநீர் பட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்குவாங்க. போட்டுட்டு ஒரு சந்தனம் போட்டு அது மேலே ஒரு குங்குமம் வச்சு முதல்ல இந்த பொங்கல் பானையை தயார் செஞ்சுக்குவாங்க. அவங்கவுங்களுக்குன்னு வழக்கம் இருக்கும், குடும்ப வழக்கம் இருக்கும். நான் பொதுவாக எங்கள் வீட்டில் செய்கிற முறையை சொல்கிறேன். நான் இந்த முறையை எடுத்து பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. இல்லை, நாங்கள் எங்கள் குடும்ப வழக்கப்படி தான் எப்பவும் செய்வோம், தாராளமாக செய்யலாம், அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி செய்யலாம். நான் பொதுவாக செய்கிற முறையை சொல்கிறேன். இந்த பொங்கல் பானையை தயார் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் கொண்டு போய் வச்சு ஒரு தட்டில் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், கரும்பு, ஒரு 2 துண்டு கரும்பு வச்சு சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாம் இந்த பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அங்கே அரிசி களைஞ்சி போடுவோம் இல்லையா, ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு தேங்காய் உடைச்சி இந்த தீப தூபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு இந்த பொங்கல் வைக்கக்கூடிய பானையை எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே பொங்கல் வச்சு வீட்டில் அந்த பால் ஊற்றி, இருக்கிறவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அடுப்பில் பால், தண்ணி எல்லாம் கொஞ்சம் ஊற்றி
இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து கொதித்து வரக்கூடிய நேரத்தில் இந்த பானையை திறந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அரிசியும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் போட்டு இந்த பொங்கலை வச்சு கொண்டாடுவோம். சரி, இப்போ பொங்கலை எடுத்துட்டோம். இதை சாமி கும்பிட்றதுக்குன்னு வழிமுறை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய முக இலை எடுத்து போட்டுட்டு ஒரு இடத்துல சக்கரை பொங்கல், சில இடத்துல இன்னொரு வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் செய்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை இந்த வெத்து பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்பொங்கலும் உப்பு போட்டு செய்வாங்க. அதையும் 2 இடத்துல இந்த 2 பொங்கலையும் வச்சுட்டு வாழைப்பழம், இந்த வெண்பொங்கல் அப்படின்னு வெத்து பொங்கல்னு சொல்லுவாங்க, அதில் தயிரும், இந்த சக்கரை பொங்கலில் கொஞ்சம் நெய் வெல்லம் எல்லாம் கலந்தும் வைப்பாங்க. இதை வச்சு சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க எடுத்து காக்காவுக்கு வைப்பாங்க. வச்சுட்டு அந்த படையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வீட்டு பெரியவங்க கையால் எல்லாருக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஆளுக்கு ஒரு வாய் கொடுப்பாங்க. இதற்கெல்லாம் முன்னாடி அந்த வாழைப்பழத்தோல், அந்த வாழைப்பழம் வச்சுருக்கோம் இல்லையா, வாழைப்பழத்தோல் கொஞ்சம் அந்த சாதம் கொஞ்சம் எடுத்து போட்டு, இந்த உலகுன்னு சொல்லுவோம் இல்லையா, சாதம் கலந்து அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் இது எல்லாத்தையும் கலந்து, இந்த நெல்லையும் கலந்து, இந்த 2 சாப்பாடையும் இந்த பொங்கலையும் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வயல் இருக்குது கிராமத்தில் அப்படின்னா அந்த வயலில் எடுத்து தெளித்து விடுவாங்க. வயல், சூரியன், இதெல்லாம் எதுக்காகனா நன்றி செலுத்துறதுக்காக. எப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு விவசாயத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்தீங்க, சூரியனே உனக்கும் நன்றிப்பா, எங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் உதவியாக இருந்ததுக்கு இந்த விவசாயத்துக்கு அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிற வகையில் செஞ்சுட்டு இந்த பொங்கலை எடுத்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. இல்லை இது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நாங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே வச்சு செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். இல்லை நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், இல்லை ஊருக்கு போகிறோம் நாங்கள் பொங்கலுக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நீங்கள் உள்ளேயே வைங்க, கேஸ் அடுப்புலேயே பொங்கல் வச்சு செய்யுங்க. கேஸ் அடுப்பை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு கேஸ் அடுப்புலேயே பொங்கல் வைங்க. அதை எடுத்துகிட்டு வந்து கும்பிடுற முறையாவது நீங்கள் வாசலில் கட்டாயம் கோலம் போட்டிருப்பீங்க. அந்த கோலம் போட்டிருக்க இடத்துல வச்சு சூரிய ஒளி படுற மாதிரி அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் தான் இந்த பொங்கலை கொண்டாடுறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த வாசலில் கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்றதுக்கு பழகிக்கங்க. இது வரைக்கும் பழக்கம் இல்லை, நான் பழகலை அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த வருடத்துலேருந்து ஒரு சின்ன முயற்சியாக இதை நம்ம கையில் எடுத்துக்குவோம். ஏன்னா மற்ற எவ்வளவோ பழக்க வழக்கங்களை மாற்றிட்டோம். ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் மறக்காமல் அதை அப்படியே கடைபிடிக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த சந்ததிக்கும் கொண்டு போக முடியும். ஓ அம்மா செய்கிறாங்க, பாட்டி செய்கிறாங்க, அத்தை செய்கிறாங்க, சித்தி சித்தப்பா செய்கிறாங்க, பெரியம்மா பெரியப்பா செய்கிறாங்க, ஓ அப்போ நம்மளும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த சந்ததிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மள்ட்ட இருந்தாவது எடுத்து கொடுப்போம். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாள் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த பொங்கல் திருநாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லா விதமான வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உங்களோட குறிக்கோள் லட்சியம்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு இந்த பொங்கல் திருநாள்லேருந்து கிடைக்கட்டும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மறக்க முடியாத பொங்கலாக இந்த பொங்கல் பண்டிகையை நீங்கள் எல்லாருமே மாற்றிக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிடத்தின் சார்பாக அனைவருக்கும்